இன்று முதல் நம்மாழ்வார் பற்றி காண்போம். தாமிரபரணி ஆற்றங்கரையில் திருக்குருகூர் என்ற ஊர் அமைந்துள்ளது. இந்நாளில் அதனை ஆழ்வார் திருநகரி என்று கூறுவர். ஆழ்வார் திருநகரியில் வேளாளர் மரபை சார்ந்த காரியார் என்பவர் விவசாய தொழில் செய்து வாழ்ந்து வருகிறார். அவரது துணைவியார் உடையநங்கையார். அவ்விருவருக்கும் குறுநில மன்னன் என்று கூறும் அளவிற்கு செல்வ செழிப்புடன் இருந்தாலும் இருவருக்கும் மக்கட்பேறு இல்லை. ஆதலால் திருக்குறுங்குடி நம்பியம் பெருமாளிடம் குழந்தை வரம் வேண்டி நிற்கின்றனர். நம்பியம் பெருமாள் இவர்களது கனவில் தோன்றி நாமே உமக்கு குழந்தையாய் வந்து பிறப்போம் என்று கூறுகிறார். வைகாசி விசாகத்தன்று இவர்களுக்கு ஆண்மகவு ஒன்று பிறக்கிறது. அக்குழந்தைக்கு இவர்கள் மாறன் என்று பெயர் சூட்டுகின்றனர். காரியாரின் மகன் மாறன் என்பதால் காரிமாறன் என்ற பெயரும் உண்டு. தெய்வத்தின் அருள் உள்ளதால் அருள்மாறன் என்ற பெயரும் இக்குழந்தைக்கு உண்டு. குழந்தை பிறந்தது சந்தோஷமாகினும் குழந்தை அழாமல் பாலுண்ணாமல் இருந்ததைக் கண்டு இவ்விருவரும் வருத்தமுற்று ஆழ்வார் திருநகரியில் இருக்கும் ஆதிபிரான் கோவிலுக்கு சென்று குழந்தையை விட்டு கவலையை கூறி நிற்கின்றனர். அப்பொழுது குழந்தைக்கு புளிய மரத்தில் தொட்டில் கட்டி குழந்தையை அங்கு விடுகின்றனர். இவ்வாறு தினமும் நடந்து கொண்டிருக்க ஒரு நாள் ஆதிபிரானை உற்று நோக்கிய குழந்தை திடீரென்று அம்மாவின் மடியிலிருந்து இறங்கி தவழ்ந்து சென்று அப்புளிய மரத்தில் இருக்கும் பொந்தினுள் போய் சின்முத்திரையுடன் யோக நிஷ்டையில் அமர்ந்து கொள்கிறது. ஏன் இவ்வாறு இக்குழந்தை செய்தது, ஏன் புளிய மரத்தடியில் போய் உட்கார்ந்தது என்பதை பற்றி நாளை காண்போம்.